ரோபோட்ஸை ஏவுங்க. அருமையான குறி, அட்டகாசமான தாக்குதல் தான். இத சாதாரணமா மனிதர்கள் மொழியில சொல்லணும்னா பிரமாதம். இந்த ஜன நெரிசல் அதிகமா உள்ள இடத்துக்கு போக விடக்கூடாது. கிட்ட நெருங்கி யுத்தம் செய்யலாம். ஜாக்கிரதை ஜீரோ, அதோட தாக்குதல் எல்லைக்குள்ள இருக்கும். எல்லாரும் தயாராகுங்க. நான் அவங்கள அதிகமா எடை போட்டுட்டேன். எனக்கே வெறுப்பா இருக்கு. அந்த பய ஜீரோவோட போடுற சண்டை கூட ரொம்ப வளர்ந்துகிட்டே போகுது. இப்ப நானே போய் அந்த சண்டைய முடிச்சு வைக்கிறேன். வேற வழி இல்லை. அட படுத்திருச்சு அந்த மவுத் டாரா, பிரமாத ஓட்டோ. நீ ஒவ்வொரு ஜந்துவுக்கும் ஏதாவது புதுமையா பேர் வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு மவுத் ஸ்டார் பிடிச்சிருக்கு. எந்த பேரா இருந்தா என்ன, நாம மறுபடியும் ஜெயிச்சிட்டோம். இல்ல ஜீரோ, இந்த தடவை நான் தான் ஜெயிச்சிருக்கேன். சீக்கிரமே நீயும் உன் குரங்குகளும் எனக்கு அடிமைகளாக போறீங்க. நகர எல்லைகளை சோதனை செஞ்சுட்டு இருந்தப்ப ஒரு கைவிடப்பட்ட சூப்பர் ரோபோவை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாய சக்திகள் நிறைஞ்சதா மாறிடுச்சு. அந்த குரங்கு ரோபோக்கள் எழுப்பப்பட்டு நான் அவைகளோட தலைவனாயிட்டேன். எங்க குறிக்கோள் ஸ்கெலிட்டன் கிட்ட இருந்து சுகாசூம் நகரத்தை காப்பாத்துறதுதான். Super Robot Monkey Team Hyperforce Go! Shagazoom நகரத்தை காத்திடுவோம். Super Robot Monkey Team Hyperforce Go! Salame சாதிப்போம். ஆண்டோன், ஸ்பார்க்ஸ், கிப்சன், ஆடோ, ஜீரோ! Super Robot Monkey Team Hyperforce Go! சாகசங்கள் செஞ்சு நாங்க கலக்கிடுவோம். Super Robot Monkey Team Hyperforce Go! போராடவே வந்தோம். ஐட்டர் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க. அப்படித்தான் நெருங்கணும். அவனுக்கு தப்பிக்க வழி கிடையாது. சரி, அவனை கட்டி போடு, உள்ள கொண்டு வா. அப்படித்தான், அவன் பல்ல கவனி. கோ! இந்த மாதிரி இறக்கையில நீ ஆகாயத்துல பறக்க முடியாது. உன் ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் தப்பு. அதான் இந்த வீடியோ கேம்ஸ்ல பெரிய பிரச்சனை. பிராக்டிகலா செயல்படுத்த எதுவும் இருக்காது. புது ஹை ஸ்கோர். இதான் ஹை ஸ்கோர். ஹே, இது சும்மா விளையாட்டுக்கு. அடுத்தது யாரு? தப்பா நினைக்காதீங்க, குழந்தைங்க விளையாட்டுல எனக்கு இஷ்டம் இல்ல. சரி, ஒண்ணு தெரியுமா? ஷோகோகின் ரோபோபீஸ் ராங்லர் கேம புதுசா ஆடுறவங்க ஆட முடியாது. அதுக்கு பைலட் திறமை அவசியம் வேணும். அத நான் ஏக்குறேன். அட்டவணைப்படி தாமதமாயிட்டு இருக்கு. நம்ம நேரத்துக்கு ரோந்து போனோம். ஆனா ஸ்கேனர் பிரச்சனை இல்லைன்னு காட்டுது. சுகாசும் நகரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கு, எந்த நேரத்திலையும். ஆனா சில சமயம் நகரம் தன்னைத்தானே காத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் நாமளே செய்ய முடியுமா? ஒருவேளை அதுல ஏதாவது, எனக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கலாம். பேசுறது எப்பவும் சுலபம் தான். குறையே இல்லாத டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உண்டாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்பப்பப்பா, ஆபத்தை உடனே அறிவிக்கக்கூடிய கருவி அதுல இருந்தாகணும். TuneWorldTamil.blogspot.com அபாய கணிப்பு 0. ஆமா, அதோட ஒரு நகரத்தையே பாதுகாக்கணும்னா ட்ரோபோஸ்பியர் டெக்னாலஜியோட முக்கியமான சில அமைப்புகள் இருக்கணும். ஒரு பெரிய குமிழி மாதிரியா? ஆட்டோ, தயவு செஞ்சு பெரிய பெரிய விஷயங்களை இந்த மாதிரி சின்னத்தனமா வர்ணிக்காத. கண்டுபிடிப்பு நல்லா இருக்கு. நம்ம கடமைகளை செய்ய ஒரு இயந்திரத்தை நம்புறது எனக்கு சரியா படல.
ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மெக்கானிக்கல் ஜீனியஸ் ஜாட்டோவும் அருமையான டிசைனர் கிப்சனும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அதுல எப்படி தவறு ஏற்படும்? தவறே ஏற்படாது. ஆமா, என்ன எப்ப விடுவிக்க போறீங்க? ஓ, சூப்பர் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. ஆயுதங்களையும் பொருத்தியாச்சு. அப்புறம் அபாய அறிவிப்பு கருவியும் வேலை செய்ய தொடங்கியாச்சு. ஆபத்து வருது. நான் யாருக்கும் ஆபத்து இல்ல. டூம்ஸ்டே பீம் சார்ஜ் ஆகுது. ஆ, சரி சரி, இதை எப்படி அணைக்கிறது? பல ஆபத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அட, இது வேலை செய்யுது. சும்மா சோதிச்சு பார்த்தேன். சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு. பாத்தியா, இனி பிரச்சனையே இல்ல. ரொம்ப பிரமாதம். ஹைப்பர் ஃபோர்ஸ் இப்போ அமைதியாகிட்டு இருக்கு. தங்களோட பாதுகாப்புக்கு ஒரு பொம்மையை நம்புது. அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு இப்போதான் நான் காட்டியே ஆகணும். பாரு, பாத்தே. ஓ நோ. ஓ யா. எச்சரிக்கை, ஆபத்து வருகிறது. என்ன அது? சுகாசம் நகரத்தோட வான்வெளியில பழம் போன்ற உருளை வடிவம் படையெடுக்குது. இப்ப நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இதுல சோதிச்சு பார்க்கலாம். அதுக்காக தானே அதை உருவாக்கி இருக்கோம். ஆபத்துகள் அதிகமாயிடுச்சு. அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதுல கவலைப்பட ஏதும் இல்லல்ல. டூம்ஸ்டே பீம் தாக்க வருது. பல ஆபத்துகள் வருது. ஆட்டோ ஷீல்ட செயல்படுத்து. ஆபத்துகள் அழிக்கப்பட்டன. உண்மையா சொல்றேன், ரொம்ப பிரமாதம். என் தலை. நான் சொல்றேன், உன்னால நிச்சயமா அந்த ஜெப்ரபேட்டோட வாக்குவாதம் பண்ண முடியாது. என்னால முடியும். நான் பண்றேன் ஸ்பாக்கி. என்ன அப்படி கூப்பிடாத. இது வேடிக்கையா இருக்கு. இல்ல அப்படி இல்ல. ஆமா, என்ன ஆயிடுச்சு? இடைவேளை நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாம நகரத்தை ஒரு சுத்தி வந்தா நல்லா இருக்கும். இந்த உபயோகமில்லாத விளையாட்டை சீரோ விளையாடுற பழக்கம் மத்தவங்களுக்கு தொத்திக்குமோன்னு நான் யோசிக்கிறது உண்டு கிப்சன். ஆனா உன்னோட விஞ்ஞான மூளை இருக்க, அது இந்த தேவையில்லாத விளையாட்டை சட்ட பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சரி, நீ தோத்துக்கிட்டு இருக்க ஜெபர்பேட். சரி மேஜர் கிரவுலர், தோல்விக்கு தயாராகிக்க. அப்படிதான். அது உச்சக்கட்ட அபாய அறிவிப்பு.
நகரத்துக்குள்ள பல ஆபத்துகள் நுழைஞ்சிருக்குன்னு சூப்பர் ரோபோ ஸ்கேனர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. நிச்சயம் இருக்காது. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கும். ஒருவேளை அதுல ஏதாவது தப்பு இருக்கலாம். அடேங்கப்பா, நாம இப்ப 3 மடங்கு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஒண்ணு நடைபாதையை தாக்குது, 2வது பூங்காவை அழிக்குது, 3வது நகரத்தை அழிக்குது. அப்ப தனித்தனியா பிரிஞ்சு அதை பிடிப்போம். ஹைப்பர் ஃபோர்ஸ் கோ. நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு தெரியல, ஆனா நாங்க உங்களை வெளியில அனுப்புறோம். இதோ வரேன் பரவாயில்லக்கண்ணே. தாக்குதலுக்கு தயாராகுங்க. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை திருப்ப முடியுமா? நகரத்து பக்கமா திருப்பு. முயற்சி பண்றேன். பல ஆபத்துகள் வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா, எல்லாம் நல்லபடியா வேலை செஞ்சது. ஆனா அந்த கோழ திரவம் தான் பிடிக்கல. வெறுப்பா இருக்கு. தீர்மானம் ஆயிடுச்சு. நாளைக்கே நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கலைச்சிட போறோம். ஆனா அது சரியா தானே வேலை செஞ்சது. ஆனா நாம சரியில்லையே. நாம அதை நம்பி கிட்டத்தட்ட தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆட்டோ, அந்த அசுர ஜந்துக்களை கடைசியில பிடிச்சிட்டோமே கிப்சன் ஆராய்ச்சி பண்றதுக்கு. முதல்ல நான் உங்க 3 பேரையும் ஒண்ணாக்க முடியுமான்னு பாக்குறேன். ஆமா, நீங்க 3 பேரும் ஒண்ணு சேர முடியாத விரோதி ஜந்துக்கள் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஜாக்கிரதை, பார்த்து. ஏய், இது சாத்தியமே இல்ல. புரிஞ்சுதா? அந்த 3 ஜந்துக்களும் மெதுவா ஊடுருவி ஒண்ணு சேர்ந்து அழிக்க உண்டாக்கப்பட்டிருக்கு. ஸ்கெலிட்டன் கிங் நம்மள முட்டாளாக்கிட்டான். இதுக்கு நாம பதிலடி கொடுப்போம் ஆட்டோ. டிஃபென்ஸ் சிஸ்டம் காப்பாத்துமான்னு பார்க்கலாம். ஆபத்து வருது. அட, அதுல கொஞ்சம் அசைவுகளாவது தெரியுது. அதுக்கு கண்ணு தெரியாது. ஒலி அலைகள் மூலம் செயல்படுது. அத சமாளிக்க நமக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் பத்தாது. குரங்குகளை தயாராக்குங்க. ஃபுட் கிராஷர் க்ரூசர் 5 தயார். ஃபிஷ் ராக்கெட்
ராக்கெட் 4 தயார். ஃபிஸ்ட் ராக்கெட் 3 தயார். பிரைன் ஸ்கிராம்பிளர் பைலட் 2 தயார். டார்சோ டேங்க் டிரைவர் 1 தயார். கிளம்ப தயாராகுங்க. சூப்பர் ரோபோ மங்கி ஹைப்பர் கோ! இந்த குமிழி நம்மள தாக்குதல் மட்டத்துல வச்சிருக்கு. அதனால நாம தாழ்வா வேகமா போகணும். இரண்டாவதா ஒரு ஆபத்து வந்திருக்கு. என்ன? ஆட்டோ, அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடைச்சிடு. ஆனா ரிமோட் வேலை செய்யல. அந்த அரக்கனோட சோனிக் பிளாஸ் டிஃபென்ஸ் டைமண்டோட சென்ட்ரல் கண்ட்ரோல் ரிசெப்டர்ஸை நாசமாக்கிடுச்சு. உண்மை இருந்தாலும் போராடுவோம். இரண்டாவது ஆபத்து அழிக்கப்பட்டது. டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனா குமிழி இன்னும் இருக்கு. நாம தான் இதோட வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த ஆபத்தான அரக்கனை நாம அழிச்சே ஆகணும். ஹைப்பர் ஃபோர்ஸ் கோ! ஏய் அசிங்கமே. மங்கி டீம் மும்முனை தாக்குதலை பிரிச்சிடுங்க. போங்க. மேக்னா ரிங்லர் பிளாஸ்ட். டிஸ்ரப்டர். மங்கி ஜீரோ. ஜாக்கிரதை. நோ! இத கீழே கொண்டு போக முயற்சிக்கிறேன். நீ மத்தவங்களை விடுவி. ஜீரோ. TeamWorldTamil.blogspot.com. அசத்திட்டே இல்லையா? அது படுத்துருச்சு பாரு. யாரு ஃப்ளைட்டோர பத்தி சொல்றியா? பிரமாதம் ஓட்டோ. ஃப்ளைட்டோர் ரொம்ப பொருத்தமான பேர் தான். ஃப்ளைட்டோர். ஜீரோ, இது நீ உடனே தர இருக்கணும். சரியா? நிச்சயமா. இப்பவே கவனிங்க. நல்லா கவனிங்க. நம்ம கண்காணிக்க போனோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்புறமா இப்ப நாங்க வேலையா இருக்கோம். அதென்ன பெரிய வேலை? ஜோக், சும்மா ஜோக் அடிச்சு. வாங்க மங்கி டீம், நாம நம்ம வேலையை கவனிப்போம். பிரமாதம். அவங்க பொய்யான வெற்றியில திளைக்கட்டும். உண்மையான வெற்றி யாருக்குன்னு பாவம் புரிஞ்சிக்கணும். ஹலோ ஜீரோ, இப்ப உன் திறமைய சோதிச்சு பார்க்கறேன் தனிப்பட்ட முறையில.